உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது நாளைய தினம் தொடங்க இருக்கின்றது. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பொறுத்தவரையில் மொத்தமாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் என்பது பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஆன்லைன் மூலம் பெறப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் என்பது தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு காளைகள் என்பது 1200 காளைகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பாலமேடு இன்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டை போல 900 மாடு வீரர்கள் நாளைய தினம் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் முன்பாக 100க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதாவது அலங்காநல்லூரை சுற்றியிருக்கக்கூடிய அலங்காநல்லூர், வலசை, ஒத்தவீடு மற்றும் குரவன்குளம் ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் முன்பாக நின்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களது பிரதான கோரிக்கை என்னவென்றால், அவர்கள் டோக்கன் என்பது விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பம் செய்த டோக்கனில் முதல் 500 மாடுகளுக்குள் தங்கள் கிராம மாடுகள் வரவில்லை என்று முதற்கட்டமாக தெரிவிக்கிறார்கள். அதாவது தங்களுடைய மாடுகள் முழுவதும் 900 மாடுகளுக்கு பிறகாகவே அந்த டோக்கன் என்பது அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக தங்களுடைய காளைகள் அவிழ்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படலாம். ஏனென்றால் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 800-700 மாடுகள் மட்டுமே அவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும். ஆனால் தங்களுக்கு கிராமங்களை சேர்ந்த காளையர்களின் உரிமையாளர்களுக்கு 900க்கும் மேற்பட்ட எண்ணில் இந்த டோக்கன் என்பது விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக தங்களுடைய காளைகள் அவிழ்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த 4 கிராமங்களான அதாவது குரவன்குளம், அலங்காநல்லூர், வலசை மற்றும் ஒத்தவீடு இந்த 4 கிராமங்களைச் சேர்ந்த 250 காளைகளுக்கு மட்டுமே இந்த விண்ணப்பம் என்பது, அதாவது இந்த டோக்கன் என்பது, மாடுகளை அவிழ்ப்பதற்கான டோக்கன் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 250 டோக்கனும் முழுமையாக வழங்கப்படாமல் அதில் 50 மற்றும் 60 மாடுகள் வரையில் அந்த மாடுகள் அந்த ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதே போல கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை நீடித்து வருவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் அடுத்த முறை இந்த பிரச்சனை ஏற்படாது என்று அவர்கள் உறுதியளிப்பதாகவும், எனவே இந்த ஆண்டும் இதே பிரச்சனையை தொடர்ந்ததன் காரணமாக தாங்கள் இந்த போராட்டம் செய்வதற்கான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். இங்கு நம்முடைய அந்த அலங்காநல்லூரை சுற்றிக்கூடிய கிராம மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களும் கேட்கலாம். ஆனா இந்த போராட்டம் எதற்கு நீங்க நடத்துறீங்க, என்ன காரணம்? எங்களுக்கு வருஷம் இந்த டோக்கன் மாடுகளுக்கு பூரா உள்ளூர் அலங்காநல்லூர் தாய் கிராமம், வலசை, அலங்காநல்லூர், ஒத்தவீடு, குரவங்குளம் இந்த 4 ஊர்களுக்கும் டோக்கன் 800க்கு மேலே போயிருக்கு. நாங்கள் உள்ளூர் மாடு அவுக்கிறதா 800-900 தான் சாட்சிக்கு இருக்கு. 910 டோக்கன். இந்த டோக்கனை வச்சு நாங்கள் எப்படி மாடு அவுக்க முடியும்? எங்களுக்கு முக்கிய உள்ளூருக்கு, நாங்கள் உள்ளூரில் இங்கே மாடு ஊற்றாதான் நாங்கள் மாடு வளர்க்குறதே இங்கே எங்கள் ஊர் பாரம்பரியத்துக்காண்டி, எங்கள் ஊர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பேர் காப்பாற்றுறதுக்காண்டி எங்கள் மாடு அவுக்கிறது உள்ளூர் குறைச்ச டோக்கன் அவுக்கணும். 900 டோக்கன் வந்தால் எங்கள் ஊரில் மாடு அவுக்க முடியாது. அதுவாசி உள்ளூர் மாடுகள் எல்லாத்தையும் 900, 850, 1000க்கு மேல அவுத்தா எப்படி எங்க உள்ளூர் டோக்கன்? எங்களோட குறிக்கோள் 500 மாட்டுக்குள்ள இந்த 400 மாடு 500 மாடுக்குள்ள அவுக்கணும். அதான் அது நேரடியா விழா கமிட்டியும் அரசு அதிகாரிகள் நேரடியா அங்கீகாரம் கொடுக்கணும் எங்களுக்கு. நாங்க சொல்லிட்டோம் போய் வெளியில வந்து அவுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. நீங்க ஒரு விழா கமிட்டில இருந்து ஒரு முத்திரை குத்தி, சிகில் குத்தி, அதுல இருந்து கொடுத்தன உள்ளூர் மாட்டு டோக்கனா தனி வரிசை கொடுக்கணும் எங்களுக்கு. எங்க 4 ஊருக்கும் தனி வரிசையா போட்டு 4 ஊருக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது பாரம்பரியமா எங்களை ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. போன வட்டம் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கு 3 வருஷம் சுத்தமா மாடே அவுக்க முடியல. பேருக்கு மட்டும் மாட்டை கொடுத்துட்டு டோக்கன் கொடுத்துட்டு மாடே அவுக்க முடியல. பூரா மாடு 250 மாடு வெளியேறிச்சு. அப்ப நாங்க உள்ளூர்ல இருந்து என்னத்துக்கு நாங்க ஜல்லிக்கட்டு பார்த்து இது பண்ண? பாரம்பரியமா உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு, பாரம்பரியம் எங்களுக்கு மரியாதை உள்ள ஜல்லிக்கட்டு நாங்க எப்படி இது பண்ண முடியும்? எங்களுக்கு 500 டோக்கனுக்குள்ள அவுக்க மாதிரியே கேட்டுக்கிறான். இப்போ அவங்க இந்த பண்ண முடியாத பட்சத்துல நீங்க அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க? அடுத்து பண்ண முடியும்னா எந்த மாடும் வராது. கிராமத்து 3 சாமி மாடுகளும், முனியாண்டி கோயில் மாடு, வலசை தாய் கிராம மாடு, 3 சாமி மாடுகளும் இங்க மரியாதை மாடு இங்க வராது. அதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. எங்களுக்கு 3 மரியாதை மாடு, அதே 3 மரியாதை மாடு பரிசு கொடுங்க. கமிட்டி இந்த பரிசு போட்டாங்களா, விழா பரிசு போட்டாலும் அது தர மாட்டேன்றாங்க. 3 சாமி மாடுக்கு பரிசு என்ன அறிவிக்கவும் மாட்டேன்றாங்க. அது என்னன்னே தெரியல. இந்த வருஷம் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ மாவட்ட நிர்வாகம் உங்கள்கிட்ட உறுதி அளிச்சா நீங்க இந்த போராட்டம் கைவிட ரெடியா இருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா மாவட்ட கலெக்டர், மாவட்ட நிர்வாகங்களும் யாராவது அந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு உறுதி அளிச்சு சிகில குத்தி தனி வரிசை போட்டு கொடுத்து, தனியா அடுத்த ஊர் மாடு, வெளியூர் மாடுகள் ஒரு 10 மாடு வருதா, எங்க மாடு ஒரு 5 மாடு போதா, அந்த மாதிரி அவுத்து விட்டா போராட்டம் கலைக்கப்படும்.
அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இவர்களுடைய 4 கிராமங்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுவதாகவும் இந்த 900 மாடுகளுக்குள் மேல் இந்த மாடுகள் டோக்கன் என்பது அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நாளைய தினம் தங்களுடைய காளைகளை அவிழ்க்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்படும். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் விழா கமிட்டி சார்பில் அந்த டோக்கனில் முத்திரை குத்த வேண்டும். அதே போல தங்களுடைய மாடு காளைகள் இந்த வாடிவாசலில் களமிறங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இவர்கள் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், அலங்காநல்லூர்.